விருந்தாளிகளுக்கு எல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு எல்லாம் செய்துட்டு முடிச்சதுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி தலையே கறக்கிட்டு வருதப்பா. வயிறு வர கப கபன்னு பசிக்க. இப்ப என்ன செய்ய? விருந்தாள்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போன பிறகு நம்ம சாப்பிட முடியும். இது எங்க அம்மா வீடா இருந்தா டப்புன்னு முதல்ல ஆளா சாப்பிட்டுலாம். இந்த மாமியார் வீட்டுல இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. எல்லாம் ரெடியா தானே இருக்கு. ஆமதே, பிரியாணி, பால் பாயசம், குலாப் ஜாமுன் எல்லாம் ரெடி தே. மர்மலை இப்பதான் போன் வந்துச்சு. என் சொக்கார ஆள்கள் அந்த வண்டியில கிளம்பியாச்சான். இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்துல வந்து சேர்ந்துருவதுக்கா. வந்தோடனே நல்லபடியா கவனிச்சு எடுத்து அனுப்புனேன்னா. இது கவலைப்படாதீங்க, ஒரு குறை இல்லாம கவனிச்சு அனுப்பிடலாம். மர்மலை ஒரு 12 மணிக்கான வந்தவொன்னா சாப்பிட்டு எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 மணிக்கான ஆயிரும்ல. ஆமதே ஆயிரும். அதனால நீனும் எவ்வளோ ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் பத்தியா அவ வரதுக்கு. அதுக்குள்ள 2 பேரும் சாப்பிட்டுருங்க. 2 பேரும் பசி தாங்க மாட்டியா? நெசமாவா? மர்மலை அந்த காலத்துல என் மாமியெல்லாம் சொந்தக்காரெல்லாம் வந்து சாப்பிட்டு எடுத்துட்டு போன பிறகு கடைசியில ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா தான் கொடுப்பா பத்துக்கா. அப்படி என்ன கஷ்டப்படுத்திருக்கா. அப்படி கஷ்டப்படுத்த நான் உன்னை விரும்பல பத்துக்கா. அதனால முதல்ல சாப்பிட்டு வந்த ஆள்களுக்கெல்லாம் சந்தோஷமா மன நேரமோட அப்பதான் பரமாற முடியும். சாப்பாடுலாம் நிறைய இருக்கு. நல்ல வயிறார சாப்பிடுங்க 2 பேரும். உண்மையில இப்படி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்.